உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காண தவறாதீர்கள். அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டம் செல்லும். உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அதிரடி தீர்ப்பு. SC/ST பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என 5 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பு ரத்து. பட்டியலின பழங்குடியினருக்கான உள்ஒதுக்கீட்டை மாநில அரசுகள் வழங்க முடியும். உச்சநீதிமன்ற 7 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கருத்து. பேராசிரியர்கள் பணி முறைகேடு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது நடவடிக்கை. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் உறுதி. வேலூர் அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தை பெங்களூருவில் மீட்பு. பெண் உட்பட 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. நெடுந்தீவு அருகே தமிழக மீனவர்கள் படகு மீது இலங்கை ரோந்து கப்பல் மோதி விபத்து. படகு கடலில் கவிழ்ந்ததில் ஒரு மீனவர் பலி, 2 பேருக்கு தீவிர சிகிச்சை. டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. புதிய நாடாளுமன்றத்தில் உள்ள லாபி பகுதியில் கசிந்த மழை நீரை வாளிகளில் பிடித்த ஊழியர்கள். ஹிமாச்சலில் பல இடங்களில் ஏற்பட்ட மேக வெடிப்பால் வீடுகள் கட்டடங்கள் சேதம். வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த 2 பேரின் உடல்கள் மீட்பு. 50க்கும் மேற்பட்டவர்கள் மாயம். பார்வதி ஆற்றின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி செல்வதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட முண்டக்கையில் பெய்லி பாலம் அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியது ராணுவம். கடும் சவால்களுக்கு மத்தியில் பெருவெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்ட சடலங்களை வனப்பகுதியிலும் சாலை ஆற்றிலும் தேடும் பணி மும்முரம். கேரளாவை உலுக்கிய நிலச்சரிவில் முண்டகை பகுதி முற்றிலும் மண்ணில் புதைந்து விட்டதால் மீட்புப் பணியில் கடும் சவால். நிலச்சரிவால் உருண்ட பாறைகளும் சகதியும் உடல்களை மீட்பதை கடினமாக்கி உள்ளதாக தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 284 உயர்வு. தோண்ட சடலங்களாக இருப்பதால் மீட்புக் குழுவினர் அதிர்ச்சி. கேரள மாநிலம் நிலச்சரிவால் உருக்குலைந்த வயநாட்டில் 3வது நாளாக தொடரும் மீட்புப் பணிகள். மேலும் 191 பேரை காணவில்லை என்ற அதிகாரப்பூர்வ தகவலால் மக்கள் அதிர்ச்சி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று வயநாடு செல்கிறார். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 1,75,000 கன அடியாக உயர்வு. கர்நாடக அணைகளில் 2 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் மேலும் நீர்வரத்து உயர வாய்ப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் 1,70,000 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றம். காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை.
திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தின் கீழே தூங்கச் சென்றவர் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் கயிறு கட்டி மீட்டது தீயணைப்புத்துறை. திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் சாயும் நிலையில் உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள். கொள்ளிடம் ஆற்று பகுதிக்கு யாரும் செல்லாமல் இருக்க கண்காணிப்பு தீவிரம். காவிரி வெள்ளத்தால் பவானியில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க பொதுமக்கள் வெளியேற்றம். இங்கதான் நிப்பீங்க. பரிசல் சொல்றீங்க. இல்ல தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கு. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லி பயணம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் நாளை நடைபெறும் 2 நாள் மாநாட்டில் பங்கேற்கிறார். பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் நியமனம். கர்நாடகாவில் வரும் 6ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தட்சிண கன்னடா மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கரூரில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 450 பேர் மீது வழக்கு பதிவு. அனுமதியின்றி கூட்டத்தை கூட்டி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக போலீசார் நடவடிக்கை. தமிழகத்தில் திருச்சி, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட 10 இடங்களில் NIA சோதனை. ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை. தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்த சம்பவம் தொடர்பாக வழக்கு. மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்து NIA விசாரணை. திருச்சி மாவட்டம் அல்லூர் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார் அமைச்சர் உதயநிதி. மாணவர்களோடு அமர்ந்து சாப்பிட்டு உணவின் சுவை குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்களை விநியோகிக்க திட்டம். சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து தொடங்க முடிவு. பாரிஸ் ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்திய வீரர் பிரணாய் தகுதி. சக இந்திய வீரர் லக்ஷயா சென்னுடன் பிரணாய் இன்று பல பரீட்சை. TNPL தொடரில் பரபரப்பாக நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் திண்டுக்கல்லிடம் சேப்பாக் போராடி தோல்வி. கடைசி ஓவரில் இலக்கை எட்டி த்ரில் வெற்றி பெற்ற திண்டுக்கல் அணி 2வது குவாலிஃபயர் போட்டிக்கு தகுதி. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ். மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.